தேவா. தேங்க்யூ சார். திவா, நிறைய செப்பல்ஸ் இருக்கு. பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க போல. நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாமா? செப்பல்ஸ் இருந்தா இவங்களாம் பேஷண்ட்ஸ் நடத்தமா? விசிட்டர்ஸாக இருக்கலாம், ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அம்மா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. தப்பாயிடும். வா திவா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு திவா. ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. வீட்டுக்கு போகலாமே. டயர்டாக இருந்தால் டாக்டர் தான் போய் பார்க்கணும். நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற. அடம் பிடிக்காம வா. ம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் சிவபாரதி பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கியிருக்கோம். அங்கே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. போங்க. என்ன சொன்ன? கூட்டம் ஜாஸ்தி இருக்கு, நீங்க டாக்டரை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னல. திவாகர் அப்படின்னு என் பேரை சொன்ன உடனே போய் டாக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க பாத்தியா? இப்போ அதை புரிஞ்சுக்கோ, உன் புருஷன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. என்ன திவா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வந்து வேணான்னு நினைக்கிற. அது ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மலர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உன் முகத்தில் பாவம் சத்தி நீ. ஆனால் ஒன்று, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா முடிவில் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். நீ வேணா பாரு, நம்ம பாப்பா பிறந்ததுக்கப்புறம் உன் குடும்பமும் என் குடும்பமும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை காதில் தினம் இதோ பாரா, நீ வயிற்றுல இருக்கும்போது அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால் இனிமேல் அம்மாவுக்கு நீ கஷ்டமே கொடுக்கக்கூடாதுன்னு மந்திரம் மாதிரி தினம் சொல்லிட்டே இருக்க போகிறேன். நிஜமா? சக்தி வாங்க, உட்காருங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். எங்க கையை கொடு பார்க்கலாம். வாங்க வெயிட் பார்ப்போம். ஓ, என்னது இது? லாஸ்ட் மந்த்தை விட ரொம்ப கம்மியா காட்டுது. மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி நீ உட்காருமா. மேடம். சிஸ்டர், வெயிட் மிஷின் வேற எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம், எடுத்துட்டு போட்டுங்களா? என்ன சக்தி, மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்கல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? டாக்டர், அது மிஸ்டர் திவாகர் கொஞ்சம் வெளியேறுங்க. ஏன் டாக்டர், இதில் என்ன சீக்ரெட்டு? எங்கள் குழந்தை தானே, நான் இங்கே இருக்கேன். சரி ஓகே, ஆனால் ஒரு விஷயம், சத்தி டெலிவரி டைமில் நான் உள்ளே தான் இருப்பேன். அப்போ வேணாம்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. பாரு, சொல்லுங்க சக்தி, என்ன பிரச்சனை? என்ன, ஏதாவது செக்ஷுவல் ப்ராப்ளமா?
என்ன சக்தி ஏதோ பேசணும்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்கீங்க? டாக்டர், இப்போ வெயிட் பார்த்துட்டு மிஷின்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பிரச்சனை மிஷின்ல இல்ல, எனக்குள்ளதான். என்னம்மா சொல்ற? எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆயிடுச்சா? இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியாது டாக்டர். எப்படி ஆச்சு? ஏன் சொல்லல? அது அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பூபதி என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசிட்டான். அதனால அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். கோர்ட்ல அவனுக்கு எதிராக பேசதான் போறேன். அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. சாரி சக்தி, உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. உன் பயம் நியாயமானதுதான். நீ குழந்தை வேணான்னு சொன்னதுக்கும் அபார்ஷன் ஆனதுக்கும் கண்டிப்பா கனெக்ட் பண்ணி தான் பேசுவாங்க. பத்தாததுக்கு கோர்ட் விஷயம் வேற. வீட்ல சொன்னதையும் மீறி இதுல இன்வால்வ் ஆயிருக்க. கண்டிப்பா ப்ளேம் பண்ணி தான் பேசுவாங்க. இதை அவாய்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் விட என் திவாகரனை ஒதுக்கிட கூடாது. சரிம்மா, அதுக்காக எப்படி சொல்லாம இருக்க முடியும்? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? புரியுது டாக்டர். இத பத்தி எத்தனையோ தடவை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அது முடியாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம என் தாத்தா வேற இறந்துட்டாரு. என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இப்ப அந்த வேதனையில இருக்காங்க. இந்த நேரத்துல நான் இதை எப்படி? புரியுது சக்தி. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க இப்போதைக்கு திவாகர் கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிட்டீங்கன்னா நான் நேரம் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லிடுறேன். ப்ளீஸ் டாக்டர். கம் இன். என்ன டாக்டர் ஆச்சா இல்ல சீக்ரெட் பாக்கி இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்தி, நீங்க கிளம்பலாம். என்னது மிஷின் செட்ல வெயிட் செக் பண்ணணும்னு சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்படியா? அப்போ நான் கிளம்பலாம். யா. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் மறந்துடாதீங்க, டெலிவரி டைம்ல நான் சக்தி கூட உள்ளே தான் இருப்பேன். ஓகே சொல்லுங்க. ஓகே. பாஷத்தி போலாம். வரேன் டாக்டர். வாமா. தேங்க்ஸ். மார்னிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். கமிஷனர் சார் பார்க்கணும். உங்க பேரை எழுதுங்க. அங்க போய் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்தாங்க சார். சரி. உள்ள எடுத்துட்டு போய் கொடுங்க. ஏண்டா எப்படி இருக்க? ஒன்றும் இல்லை. சரியா, உன் வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வேற வழியே இல்லை. அப்போ அந்த தியாக விஷயத்துல நம்ம தோத்து போயிட்டோம்ல. உன் கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்ல எல்லாரோட முகத்தையும் பார்த்தல்ல, எல்லார் முகத்திலயும் மரண பயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னால என்னடா பண்ண முடியும்? இதுதான் விதின்னு நினைச்சுக்கிட்டு நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். மேடம், மேகலாங்கிறது நீங்க தானே? ஆமாங்க. கமிஷனர் சார் உள்ள கூப்பிடுறாரு. இது ஃபர்தரா நீங்க ஒரு தடவை. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஜஸ்ட் மொமெண்ட். டீட்டெயிலாக படிச்சுங்க. ஓகே சார். வாமா, வாப்பா, உட்காருமா. நீ உட்காரு. பரவாயில்ல சார். தாத்தா காரியமெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது சார். என்ன பண்றதுமா, எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்துருச்சு. நடக்கக்கூடாதுதான். அதோட வயசானவர் வேற.
நான் உங்களை வர சொன்னதுக்கு காரணம் உங்களை ட்ரபிள் பண்ற அந்த தியாகத்துக்கு உள்ள வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இவரு அசிஸ்டன்ட் கமிஷனர் செந்தில்குமார். உன் கேஸுக்காக ஸ்பெஷலா டெபுட் பண்ணிருக்கேன். இனிமே உன் கேஸை அவர் தான் டீல் பண்ணுவாரு. அப்புறம் இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். இவங்க தான் மேகலா. இந்த கேஸ் விஷயமா உங்க தாத்தா டெத் உள்பட எல்லா விஷயத்தையும் சார் டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. நாங்கள் தியாக தூக்கி உள்ள போட்டு தான் முடிவு பண்ணிட்டோம். இப்போ எதுக்கு நாங்கள் உங்களை வர சொல்லியிருக்கோம்னா உங்கள் பொசிஷன் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தான். அந்த தியாகு எல்லாத்தையும் பிளான் பண்ணி எந்த தடையும் இல்லாமல் இந்த பாம்பு பிளாஸ்ட்டை பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தில் நேரடியாக அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி அரெஸ்ட் பண்ணோம்னா நாங்கள் எங்கள் ரூல்ஸை கொஞ்சம் மீறணும். உங்களுக்கு நடந்த இழப்பை பார்த்ததுக்கப்புறம் அதை மீறதான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் தியாகு எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அதை கண்டிப்பாக எடுப்போம். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேணும். புரியல? கோர்ட் கேஸ்னு வந்தா நீங்கள் பயப்படாமல் வந்து சாட்சி சொல்லணும். முன்னாடி நீங்கள் தான் வந்து அந்த தியாகு வந்து என் தங்கச்சி கடத்தலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. டிபார்ட்மெண்ட் இறங்கி நடவடிக்கை எடுக்கும்போது பின் வாங்கிட்டீங்க. இனிமே அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஓகே சார், அது வந்து இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தியாகு பெரிய ரவுடி தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அவனை எதிர்த்தா மிரட்டுவான், ஏதாவது பண்ணுவான். ஏன்னா உங்கள் தாத்தா உயிர் வேற போயிருக்கு. இப்போ அவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவன் இன்னும் கோவப்படுவான், மிரட்டுவான். எஸ் சார், இந்த ஃபைலில் உங்கள் சைன் வேணும் சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ் சார். கண்டினியூ பண்ணுங்க. இது பாருமா, நடந்த இழப்பு எப்படியோ அது எங்கள் கையை மீறி போயிடுச்சு. இனிமே அவன் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு தேவை உங்களோட மன உறுதி. அவனை வசமாக நாங்கள் சிக்க வைப்போம். சாட்சியம் தேவைப்பட்டா நீங்கள் தான் கோர்ட்டில் வந்து தியாகு பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லணும். என்ன சொல்லுவீங்களா? மிஸ்டர் செந்தில்குமார் தீவிரமா இறங்கி நான் பாத்துக்கிறேன், அந்த தியாகுவை தூக்கி உள்ள வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காருமா. அவருக்கு தேவை உன்னோட சாட்சியம், அது மட்டும் போதும். செந்தில்குமார் எடுத்த எந்த கேஸையும் முடிக்காம விட்டதில்லை. நான் சொல்றேன், இவரை நம்பி நீ எந்த கோர்ட்ல வேணாலும் சாட்சி சொல்லலாம். ஓகே சார், என்னை மன்னிச்சிருங்க. எல்லா விஷயத்துல இருந்தும் விலகிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா சார், நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நானும் என் குடும்பமும் இந்த ஊரை விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏமா, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண பிறகுதான் இப்படி பேசுறியா? ஆமா சார். உன் பயம் புரியுதுமா. ஏற்பட்ட இழப்பு ஒன்னு அந்த மாதிரி பேச வைக்குது. இனிமே நீ பயப்பட தேவையில்லை, நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம். இல்ல சார், எனக்கு எதுவும் நிச்சயம் தோணல. நீங்க எல்லாரும் இருந்துதானே என் தாத்தாவை நான் பலி கொடுத்தேன். போதும் சார், நான் என் குடும்பத்துல இழந்தது போதும். அப்போ இன்னொரு இழப்பு ஏற்பட்டா கூட உன்னோட எண்ணம் இதுவா தான் இருக்கும் இல்லையா? சார், புரியல இல்லையா? இப்ப நீ பயந்து பின்வாங்கிட்டா உன்னோட குடும்பம் பாதுகாப்பா இருக்கும் இல்லையா? இதுவே அந்த ரவுடியால இன்னொரு குடும்பத்துக்கு பாதிப்பு வந்து அவங்க நடுத்தருவுக்கு வந்துட்டா அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அந்த தியாகவால பாதிக்கப்பட்டு நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்த போது இதே பதில நான் உனக்கு சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ என்ன மடக்கிருக்கலாம். சார், இது உங்க டியூட்டி, நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நீ சொல்லிருக்கலாம். நானும் உங்ககிட்ட ஆமாமா கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு உன்னை சமாதானம் பண்ணிட்டு அந்த கேஸை தூக்கி குப்பை கூடையில போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ரவுடியால பொதுமக்களுக்கு பிரச்சனைன்னு சாதாரண பப்ளிக் நினைக்கிற மாதிரி நீ நினைக்க கூடாதுமா. ரவுடிகளால பப்ளிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கும் அவங்களால பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. எங்களுக்கும் குடும்பம் இருக்குமா, மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. ஒரு ரவுடியை ஃபேஸ் பண்ணதுக்கு இப்படி பயந்து பின்வாங்குறீங்க. தினம் தினம் ஆயிரக்கணக்கான ரவுடிகளை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதெல்லாம் தள்ளெழுத்தா? ஒரு போலீஸ்கார யூனிஃபார்ம் மாட்டும் போது அவன் பொண்டாட்டி பாக்குற பார்வையோட அர்த்தம் எங்களுக்கு தான் தெரியும். இப்ப கிளம்பி போறான், ஆனா இவன் உயிரோட சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சேருவான துடிக்கிற துடிப்பு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க ஒண்ணு ஆகாசத்துல இருந்து வந்து குதிச்சிடல.
எங்களுக்கும் பாசம் இருக்கு, குடும்பம் இருக்கு, இழப்பு இருக்கு, வேதனை இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்களும் பயந்து பின்வாங்கிட்டா அப்புறம் நீங்களாரும் என்ன பண்ணுவீங்க? உங்களை யார் காப்பாத்துவாங்க சொல்லு? எந்த உயிர் போனாலும் அதுவும் நம்ம உயிர் தான் நினைக்கணுமா? இல்ல சார், இன்னொரு உயிர் போகக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க சார். எனக்கு உயிருக்குயிரா இருந்த தாத்தா இறந்ததுனால இப்படி தடுமாறிட்டேன். அந்த தியாகம் தப்பிக்கவே கூடாது. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா அது கடைசி உயிரா இருக்கணும். அந்த தியாகுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சார். நான் எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்றேன்.